தூரத்திலிருந்து நேசிப்பது வேற. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த கரத்தை உயர்த்தி இருக்கிறீர்களோ அந்த கரத்தை பிடித்து கர்த்தர் உங்களை இழுத்து கொள்ளுகிற காலமாக இந்த காலம் இருக்கட்டும். காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டு, அந்த இழுத்துக்கொண்ட கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? ஒரு தாய் தன்னை சுற்றி உள்ள எல்லா பிள்ளைகளும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு பேழையை செய்து ஒரு குழந்தையை உள்ள வைத்து நைலின் நதியில முதலைகள் எல்லாம் இருக்கிற நதியின் நடுவில் அதை விடுகிறார். அந்த குழந்தை அப்படியே மாறி மாறி போய் கொண்டிருக்கிறது. நாணலின் ஓரத்தில் அந்த குழந்தையின் அக்கா நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் பார்வோனின் மகளின் இருதயத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்து அவள் கை நீட்டி அந்த பிள்ளை இழுத்துக் கொள்கிறார். பார்க்கும் போதே தெரியும், ஏன்னா அந்த சுட்டப்பட்ட துணியை காட்டி கொடுக்கும் அது அடிமையின் பிள்ளை என்று. ஆனால் அன்பிற்கு எந்த எல்லையும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு அடிமை என்று பார்க்காது, அன்பு ஏற்ற தாழ்வுகளை பார்க்காது, அன்பு சாதி வித்தியாசங்களை பார்க்காது, அன்பு படிப்பை பட்டத்தை பார்க்காது, அன்பு பணத்தை பார்க்காது. காருண்யம் இழுத்துக்கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பார்வோனின் மகள் அந்த நதியிலிருந்து எப்படி மோசேவை இழுத்து கொண்டாலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பார்த்து சொல்லுகிறேன், ஏன் இந்த சூழ்நிலை? கவலைப்படாதீங்க. இந்த சூழ்நிலையின் முடிவில் நீங்கள் இன்னும் நெருங்க போறீங்க அவர்கிட்ட. அவர் கரங்களை பிடித்து அவர் பக்கத்தில் இழுக்கிறது.